ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு மாம்பழ ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப கேவலமாக வந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாம்பழத்தை சதக்குன்னு நறுக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. One eternity later. மாம்பழத்தை அரைக்க மிக்ஸி வேணுமே, எங்கே இருக்குது இதோ இருக்குது. முதல்ல இதை எடுக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாம்பழத்தை ஃபுல்லாக ஸ்கின் எடுத்துகிட்டு பார்த்தா எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ மாம்பழத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? உதயமானது ஞான உதயம். வீட்டில் மிச்சம் இருந்த பால் எடுத்து இதோட சேர்ந்து கலந்து விட்டேன். ஸோ நம்ம க்ரீம் மாதிரி கிடைக்கும் ஐஸ்கிரீம். எவன்டா இட்லி பொடி எடுத்தீங்களா வச்சது? ஸோ நம்ம கிடச்ச இந்த மிக்சரை ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்சிக்குள்ளே வச்சு அரைக்கிறேன். கடவுளே, இது ஒழுங்காக வந்துடணும். இப்படி தான் இந்த ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே, பார்ப்போம். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கான நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும். இதோ யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் சுகர் வந்தாலும் பரவாயில்ல, என்ன கருமம் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதில் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்சியில் அரைக்கணும். எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே, பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நக்கி பார்ப்போம். நல்லா ஸ்வீட்டாக தான்ப்பா இருக்குது. ஸோ இதை மூடி இதுக்கு தேவையானதாக ஒரு கண்டெய்னரில் இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். எங்கே இருக்குது அந்த கண்டெய்னர்? கிடச்சிச்சு. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு தேடி போங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் மீடியம் மூடுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஒன்று இருக்கும். அது நீங்கள் மீடியம் மூட்லேயே இந்த மாதிரி வச்சுருங்க, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம். நான் எந்த எடிட்டும் பண்ணலை. ஸோ பார்த்தீங்களா, ஓ மை காட், இது பார்க்க நல்லா க்ரீமாக இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்டில் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்கு தெரில. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் வீடியோ தான் எடுக்க மறந்துட்டேன். பட் சரி டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.